அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூடேஸ் ப்ளஸில் உங்கள் ஸ்கூல் லாகின்ல இருக்கிற டிராப்பாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு udasplus.gov.in வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் செலக்ட் ஸ்டேட்டுங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு கோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் மெனுவில் இருக்கிற லாகின் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்கூல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கீழே இருக்கிற கேப்சா கோடையும் ஃபில் பண்ணி லாகின் பண்ணுங்க. லாகின் ஆனதும் உங்கள் ஸ்க்ரீனில் ரைட் சைடில் ரெட் கலர் கார்டில் கரண்ட் அகாடமிக் இயர் 2025-26 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்க. அதில் டிராப்பாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போது செலக்ட் அகாடமிக் இயர் பக்கத்தில் இருக்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி 2025-26 சூஸ் பண்ணிவிட்டு கோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போது கிளாஸ் 1 to 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெலிட்டட் டிராப்பாக்ஸ் ஸ்டேட்டஸை எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அப்டேட் டிராப்பாக்ஸ் காலமில் டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த டிராப்பாக்ஸ் ஸ்டேட்டஸ் கொஸ்டினோட செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்ஸ்டேட்டஸ் ட்ராப் டவுன் கீழே 5 ஆப்ஷன் காட்டும். அதில் டெலிட்டட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ரிமார்க்கில் 3 லிஸ்ட் காட்டும். ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் என்ட்ரி, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 என்ட்ரி இருந்தால் டூப்ளிகேட் கொடுத்து அவங்களோட டூப்ளிகேட் பென் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆக்ஷன் காலமில் இருக்கிற அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா ராங் என்ட்ரி கொடுத்து அப்டேட் பண்ணுங்க. இன்கேஸ் அந்த ஸ்டூடெண்ட் டெத்தாக இருந்தாங்கன்னா டியூ டு டெத் கொடுத்து அப்டேட் பண்ணுங்க. இப்போ டிராப்பாக்ஸ் ஸ்டேட்டஸ் காலமில் இருக்கிற மார்க்டு ட்ராப் அவுட் யாருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிமார்க்ஸில் 6 ஆப்ஷன் காட்டும். இதில் உங்கள் ஸ்கூல் ட்ராப் அவுட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ரீசன் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அடுத்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டியூ டு ப்ராக்ரஷன் ஆர் டிசி கொடுக்கலாம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் போக தயார் நிலையில் இருக்கிறாங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. இப்போது மூவ் டு அதர் மோட் ஆஃப் ஸ்டடி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணலாம்னா, இதை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நம்ம கிளாஸ் வைஸ் பார்க்கணும். கிளாஸ் 1 to 7க்கு ரிமார்க்ஸில் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அது என்னன்னா, கான் ஃபார் ஸ்டடி இன் ஓப்பன் ஸ்கூலிங் ஆர் அன்ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் ஆர் அன்ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணணும். இப்போது கிளாஸ் 8th to 12க்கு சேம் மூவ் டு அதர் மோட் ஸ்டடி சூஸ் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் காட்டும். அவங்க எந்த மோட் ஆஃப் ஸ்டடி பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. இப்போ மைக்ரேட்டட் டு அதர் ரீஜியன் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேம் பிளாக்கில் வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. வேறு பிளாக் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் வேறு ஸ்டேட்டே போயிட்டாங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இல்லை வேறு கண்ட்ரி போயிட்டாங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக பாஸ் அவுட்னு ஒரு ஆப்ஷன் கிளாஸ் 12க்கு மட்டும் காட்டும். நீங்கள் 12th முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ் அவுட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ரிமார்க்ஸில் கிளாஸ் 12 பாஸ்ட் அவுட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. இது ஒரு மிக முக்கியமான பணி. மிக சிறப்பாக எல்லாரும் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.